ஞான குருவும் இதை சொல்லி இருக்கின்றார்கள், ஈஸ்வர பட்டரும் சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு மாமரமானது அது வளர்ச்சி பெற்று முழுமை பெறும் அந்த சந்தர்ப்பங்களிலே அதில் பூ பூத்து காய் காய்க்கும் நிலையிலே அது முதலிலே அதை சுவைத்து பார்த்தால் கசப்பாக இருக்கின்றது, துவர்ப்பாக இருக்கின்றது, பின் புளிப்பாக இருக்கின்றது, பின் அதுதான் மாங்கனியாக அவ்வளவு சுவைமிக்க நிலையாக அதை நினைத்தாலே நமக்குள் அந்த மாம்பழத்தை சாப்பிட வேண்டும் என்ற இனிமையான நிலையில் வருகின்றது. ஆனால் அவ்வளவு சுவைமிக்க நிலையாக அது வருகிறது என்றாலும் கசப்பாக இருக்கக்கூடிய அந்த முதல் பருவத்தில் இருந்துதான், கசப்பில் இருந்துதான் அந்த இனிப்பு வருகின்றது. ஆகவே இந்த வாழ்க்கையில் நாம் இதற்கு முன் அப்படி இருந்தாலும் சரி, இனி வந்தாலும் சரி, இந்த கசந்த நிலைகளை இப்படி கசப்பாக இருக்கிறதே என்று எண்ணுவதை விடுத்து கசப்பான அந்த மாமரத்தில் உருவான காய் எப்படி அவ்வளவு சுவைமிக்கதாக அதை உண்ணுவோர் அனைவருக்குமே அந்த மகிழ்ச்சி ஊட்டுவதாக, இனிமை ஊட்டுவதாக அமைகின்றதோ, அதை போன்று இந்த கஷ்டந்த நிலைகளிலிருந்து அந்த இனிமையான நிலைகளை நான் பெறுவேன் என்று நாம் உறுதி கொள்வோம். இது ஈஸ்வரப்பற்று சொன்னது. இதையே ஞான குரு அவர்கள் உபதேசிக்கப்படும் பொழுது இன்று நாம் குழம்பு வைக்கின்றோம், எத்தனை காய்கறிகளை சமைக்கின்றோம். ஆனால் அந்த குழம்பு வைக்கப்படும் பொழுதும் சரி, அல்லது காய்கறிகளை சமைக்கப்படும் பொழுதும் சரி, அதில் போடக்கூடிய ஒவ்வொரு பொருளையும், எந்த பொருளை எடுத்தாலும் அதில் சுவை இருப்பதில்லை. கடுகாக இருந்தாலும் சரி, சீரகமாக இருந்தாலும் சரி, அல்லது மிளகாயாக இருந்தாலும் சரி, உப்பாக இருந்தாலும் சரி, அந்த காயாக இருந்தாலும் சரி, வேறு எதுவாக இருந்தாலும் சரி, நம்மால் அதை சுவைக்க முடியாது. குழம்பிலே போடக்கூடிய பொருள்களும் காய்களிலே போடக்கூடிய பொருள் எதுவுமே சுவையாக இருப்பதில்லை, அதை நாம் சுவைக்க முடியாது. ஆனால் மனிதன் முதலிலே சொன்னது இயற்கை மாமரமாக இருந்து கசப்பிலிருந்து கனியானது. ஆனால் மனிதனோ ஆறறிவு கொண்டவன். இப்படி சுவையற்ற பொருள்கள் அனைத்தையுமே தன்னுடைய ஆராதனையின் துணை கொண்டு தானே வேண்டி விரும்பித்தான் சுவையற்ற பொருள்கள் அனைத்தையுமே ஒன்றாக சேர்த்து அதில் குழம்பாக்கி சுவைமிக்கதாக உருவாக்குகின்றான். சுவைமிக்க எத்தனை காய்கறிகளை சமைக்கின்றான். ஆக சுவையற்ற பொருள்களை இணைத்து சுவைமிக்கதாக நாம் சமைத்து அதை மகிழ்ச்சியூட்டும் நிலைகளாக ஒவ்வொரு நாளும் நாம் உணவாக உட்கொள்வது போன்று இந்த வாழ்க்கையிலே வரக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, எத்தகைய சுவையற்றதாக இருந்தாலும் சரி, ஞானகுரு காட்டிய வழியிலே, அறிஞானிகள் காட்டிய அருள் வழியிலே அருள் உணர்வுகளை சுவாசித்து அந்த சுவையற்ற பொருளை சுவைமிக்க பொருளாக உருவாக்க முடியும். நான் அதை உருவாக்குவேன் என்று நாம் உறுதி கொள்வோம். அந்த சுவையற்ற நிலையிலிருந்து சுவையை உருவாக்குவோம். கசப்பான நிலையில் இருந்து இனிமை ஊட்டும் நிலைகளாக நாம் உருவாக்குவோம் என்று இந்த தியானத்தில் நாம் இதை உறுதி எடுத்து ஒவ்வொரு நாளும் இனி வாழ்க்கையிலே சுவையற்ற நிலைகள் வந்தாலும் கசப்பான நிலைகள் வந்தாலும் அது அனைத்தையுமே இனிமை ஊட்டக்கூடிய நாள்களாக, இனிமை ஊட்டக்கூடிய வாழ்நாட்களாக நாம் வாழ்ந்து என்றுமே மகிழ்ந்து மகிழ்ந்து நாம் அனைவரும் வாழ்வோம். குரு வழியில் என்றுமே பேரானந்த பெருமகிழ்ச்சி கொண்டு வாழ்வோம் என்று ஒவ்வொரு உயிரான ஈசனையும் வேண்டி, மகிழ்ச்சிகளை வேண்டி இந்த தியானத்தை நாம் நிறைவு செய்வோம். எல்லோரும் அந்த மகிழ்ந்த நிலைகள் பெற வேண்டும் என்று நாம் தியானிப்போம், தவம் இருப்போம். அத்தகைய மூச்சலைகளை பரவச் செய்வோம். குரு இதுபோன்று உபதேச வாயிலாக உணர்த்திய பேருண்மைகளை அனைவரையும் பெறச் செய்து நாமும் வளர்ந்து மற்றவர்களின் வழிகாட்டிகளாக உருவாக்கி அனைவரும் ஞானிகளாக, மகிழ்ச்சிகளாக உருவாக்க வேண்டும் என்று நாம் சபதம் மேற்கொள்வோம். உயிரான ஈசனிடம் அதை வேண்டி அதையெல்லாம் நடத்தி தருமாறு உயிரான ஆண்டவரிடம், கடவுளிடம் நாம் முறையிட்டு அதை நாம் செயல்படுத்துவோம்.